உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் குரு சுக்கிரன் சம்பந்தம் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். கிரகங்களில் உயர்ந்த சுப கிரகங்கள் தான் குருவும் சுக்கிரனும். இதில் குரு முதலிடம் வகிக்கிறார், இரண்டாம் இடத்தை சுக்கிரன் பெறுகிறார். குரு சுக்கிரன் சம்பந்தம் என்றால் ஒரு ராசியில் குரு சுக்கிரன் இருவரும் சேர்வது, ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வது, ஒருவரையொருவர் ஏழாம் பார்வையாக பார்த்து கொள்வது என்பதுதான். பொதுவாக குரு சுக்கிரனின் ராசிகளில் பகை என்று இருந்தாலும் கூட சுக்கிரனின் ராசிகளான ரிஷபம், துலாம் போன்ற ராசிகளில் அமரும்போது நல்ல பலன்களையே தருகிறார். அதேபோல் சுக்கிரனும் குருவின் வீடுகளான தனுசு, மீனத்தில் அமரும்போது நல்ல பலன்களையே தருகிறார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தில் அமர்ந்தால் நல்ல பலன்களை தருகிறார்கள். 4ஆம் இடம் என்பது வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். அங்கே குருவும் சுக்கிரனும் அமர்ந்தால் ஜாதகனுக்கு கண்டிப்பாக வாகன லாபம் கிடைக்கும். வாகனங்களை வைத்து தொழில் செய்து பணம் சம்பாதிப்பான். 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம். அதனால் அங்கே குருவும் சுக்கிரனும் அமர்ந்தால் தாயாரின் அன்பும் அரவணைப்பும் ஆசையும் ஜாதகருக்கு கிடைக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும், சொத்துகள் கிடைக்கும், நல்ல கல்வி அறிவு போன்றவை கிடைக்கும். அடுத்து 10ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் ஜாதகன் தனவந்தனாக இருப்பான், புகழ் பெற்றவனாக இருப்பான். சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ விளங்குவார். நியாயமான தொழில் மூலம் ஜாதகர் தனத்தை அடைவார். அடுத்து 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்தால் வெளிநாட்டிலிருந்து ஜாதகனுக்கு பணம் வரும். வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு தொடர்பு போன்ற தொழில்களால் ஜாதகன் பணம் சம்பாதித்து புகழ் பெறுவான், உயர்நிலை அடைவான், சுகபோகங்களை அனுபவிப்பான். குருவும் சுக்கிரனும் சமசப்தமமாக இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் அமைப்பிருந்தால் அந்த ஜாதகன் ஏழையாக இருந்தாலும் தன் சொந்த உழைப்பினால் தனவந்தனாவான். கல்வி அறிவினால் அதிபுத்திசாலியாகி செல்வந்தனாகி புகழ் பெற்றவனாக தனவந்தனாக சுகபோகங்களை அனுபவிப்பவனாக இருப்பான். நல்ல உயர்தரமான குடும்ப வாழ்க்கையை பெறுவான். நல்ல புத்திரர்களை பெறுவான். ஒரு ஜாதகனுக்கு மீனத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் அது 6, 8, 12ஆம் இடமாக இருந்தாலும் சுக்கிரன் நல்ல பலன்களைத்தான் தருவார். ஏனென்றால் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார். ஒரு ஜாதகன் அல்லது ஜாதகி சினிமா துறையிலோ நாட்டிய கலைகளிலோ பாடகராகவோ புகழ் பெற வேண்டுமானால் அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்க வேண்டும். அழகான தோற்றத்தையும் அழகிய கண்களையும் தருவார் சுக்கிரன். சுக்கிரன் பலம் குறைந்திருந்தால்தான் ஜாதகர்களுக்கு இன்னல்கள் அதிகம் நேரும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சுபகிரகங்களின் இணைவை பெற்றோ அல்லது 1, 4, 7, 10, 5, 9 போன்ற இடங்களில் அமர்ந்திருந்தாலோ அவர்களுக்கு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சுக்கிரன் எப்படி வலுப்பெற்றிருக்க வேண்டுமோ அதேபோல் ஒரு ஜாதகத்தில் குருவும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். எனவே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ரிஷபராசியிலோ துலாம் ராசியிலோ அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு நல்ல சுகபோகங்கள் கிடைக்கும். அவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள், பண்பாளர்களாக இருப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று, அதாவது ஒருவருக்கொருவர் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொண்டு அமர்ந்திருந்தாலும் ஜாதகருக்கு நல்ல சுகபோகமான வாழ்க்கையும் தனவசதியை அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும் தரும். எனவே குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் அமர்வது, ஒருவரையொருவர் பார்த்து கொள்வது, ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வது போன்ற சம்பந்தம் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுமானால் அந்த ஜாதகருக்கு நல்ல கல்வி அறிவும் நீண்ட ஆயுளும் சுகபோகமான வாழ்க்கையும் நல்ல புத்திரர்களும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.